It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad Kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. செட்டிநாடு குக் புக்கில் இன்றைக்கி நம்ம கருப்பு கவனி அரிசி பற்றின சில தகவல்கள் பார்க்க போகிறோம். அது கூட ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவனி அரிசி செட்டிநாடு பகுதியில் ரொம்ப பிரபல்யமாக எல்லா விசேஷங்கள்லேயும் எல்லார் வீடுகள்லையும் அடிக்கடி செய்கிறது உண்டு. இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது, ஊக்கம் கொடுக்கக்கூடியது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் இதில் ஒரு கஞ்சி வச்சு குடிச்சிட்டிங்க காலையில் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த இந்த கவனி அரிசி இப்போது எல்லாருமே இதனுடைய நற்குணங்கள் தெரிஞ்சுட்டு எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப அற்புதமான குணங்கள் நிறைந்தது. 20% மட்டுமே இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நார்ச்சத்து எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால நீரழிவு நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க, வயசு பொண்ணுங்க, கர்ப்பிணி பெண்கள், வயது முதியோர்கள் யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்தும் இதில் நிறைய இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம், கூட பாயசமும் பார்த்தலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 அழாக்கு அரிசி எடுத்து, கவனி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு, ஒரு வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு இருத்து வச்சுருங்க ஒரு கிண்ணத்தில். அரிசியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து குருணையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த குருணையாக நீங்கள் ஊற வைக்கலை அப்படின்னு சொன்னால் பவுடரை அரைச்சிட்டு கூட ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ ஊற வச்சுட்டதுனால குருணையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். ரவை பதத்துக்கு, கோதுமை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த இழுத்து வச்ச ஊற வச்சோம்ல அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுடராக அரைச்சிங்கன்னா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு 1 மடங்குக்கு 4 மடங்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அடிகனமான பாத்திரத்தில், நான் இப்போது குக்கரை தான் வச்சுருக்கேன், நீங்கள் அடிகனமான பாத்திரத்தில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. மிதமான தீயில் வச்சு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது கிராஜுவலாக அப்படியே கெட்டியாகிட்டே வரும். கெட்டியாகிட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இது கைவிடாமல் கிண்டி விடுங்க. அப்போ கொஞ்சம் கட்டிப்படாமல் இருக்கும், அடியிலையும் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு, திக்காக வந்துடுச்சு. நீங்கள் கஞ்சி காய்ச்சறதா இருந்ததுன்னா இந்த நல்லா திக்காக வர்ற ஸ்டேஜில் கொஞ்சம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு, நம்ம பாயசம் பண்ண போகிறோம்ல, பாயசத்துக்கு தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். நீங்கள் கஞ்சி காய்ச்சறது கொஞ்சம் திக்காக இருக்கிற ஸ்டேஜில் நல்லா வெந்து சாஃப்டாக குக்காகி வரும்ல, அந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு எடுத்துடலாம். ஒரு 2 கரண்டி எடுத்துட்டு மோர், உப்பு, தயிர் இதெல்லாம் கலந்துட்டு ஒரு காய் கூட வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அட்டகாசமாக இருக்கும். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது ரொம்ப ப்ளைனாக சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ பாயசமாக பண்ணிடலாம். அதுக்கு 1 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க. இது நல்லா கரையட்டும். அந்த கவுனி அரிசி, வெந்த கவுனி அரிசியில் கஞ்சியில் வெல்லத்தை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. நான் திக் மில்க்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பால் இருக்கோ அந்த பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலும் சேர்க்கலாம், இது நல்ல மணமாக இருக்கும். பால் சேர்த்து நல்லா வெல்லம் கரைஞ்சி பாலோடு சேர்த்து கொதித்து வரும்போது ஏலக்காய் போட்டுக்கலாம். தட்டி வச்சுருக்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ முந்திரி, திராட்சை வறுத்து இது மேலே சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி திக்காக பாயசம் ரொம்ப சுலபமாக பாயசம் பண்ணிடலாம். பாயசம் வெல்லம் போட்டு சாப்பிட்றவங்க பாயசம் பண்ணிக்கோங்க. மோர் போட்டு சாப்பிட்றவங்க திக்கான கன்சிஸ்டன்சியில் மோரும் உப்பும் சேர்த்துட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ முந்திரி, திராட்சை மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பரிமாறத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு சத்து நிறைந்த ஆரோக்கியமான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கஞ்சியாகவும் டெய்லி காலையில் சாப்பிட்லாம். மேலே கொஞ்சம் தேங்காய் துருவிட்டு பரிமாறிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். இது பாயசமாகவும் சர்வ் பண்ணலாம். தினமும் ஆரோக்கியமான காலையில் ஒரு போரிட்ஜ் மாதிரியும் இது நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். அட்டகாசமான ஆரோக்கியமான கவுனி அரிசி பாயசம் பார்த்துட்டோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். செட்டிநாடு குக் புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.